ஒரு அம்மா தன்னோட பையனை குப்பை தொட்டில கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அந்த குப்பை தொட்டிலே மயங்கி விழுந்த பையனை அங்க வந்து அந்த குப்பையெல்லாம் எடுக்கிறவரு அந்த குப்பையோட சேர்த்து அந்த பையனையும் தூக்கிட்டு அவரோட இடத்துக்கு போயிடுறாரு. அங்க போனதுமே அந்த பையன் அந்த குப்பையில இருந்து எகிரி குடிச்சு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். என்னடா இது யாரோ சின்ன பையன் மாதிரி இருக்கேன்னு சொல்லி இவன் பாக்க, யார்ப்பா நீ எதுக்காக இங்க வந்தன்னு சொல்லி கேட்கவும், எங்க அம்மா என்ன கொண்டு வந்து இந்த குப்பை தொட்டில போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறமா அந்த பையனோட கை கால் எல்லாம் இருக்கிற அடியெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுல தான் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி இந்த சின்ன பையன் இருக்கான்னு நினைச்சிட்டு, சரிப்பா நீ கவலைப்படாத, நீ என் கூடயே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவருக்கும் உடம்புல பெரிய பிரச்சனை இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வேலை செஞ்சு அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டே இருக்காரு. இந்த குட்டி பையன் உடனே வரவும், சரி அவனும் சந்தோஷமா இருக்கட்டும், அதுக்காக ஏதாவது செய்வோன்ற மாதிரி அவனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த குட்டி பையனை ரொம்ப சந்தோஷமாவும் பாத்துக்கிறான். அந்த குட்டி பையன் அதுக்கேத்த மாதிரி ரோட்ல போகும்போது இது கேக்கா அப்படின்ற மாதிரி ஆசையா கேக்க பாக்க, உடனே அதை பார்த்த இவனும் உனக்கு கேக்கு தானே வேணும்னு சொல்லி அவனுக்கு நல்ல காஸ்ட்லியான கேக்கும் வாங்கி கொடுக்கறான். இந்த மாதிரி ஒரு சமயத்துல அவனோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே தான் போகுது. இருந்தாலுமே வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா காசு எடுத்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த சின்ன பையனோட அவங்க அம்மாவோட 2வது ஹஸ்பண்ட் இவனை பார்த்துட்டு மறுபடியும் அவனை குப்பை தொட்டில தூக்கிட்டு போட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்த இவனும் யாரடா உன்னை மறுபடியும் குப்பை தொட்டில போட்டதுன்னு சொல்லி கேட்கவும், அது மட்டும் இல்லாம இனிமே இந்த சின்ன பையனை யாராவது ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் மிரட்ட, அங்க இருந்தவங்க ஒரே கோவத்துல இவனை போட்டு அடின்னு அடிச்சிடுறாங்க. உடனே இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து நினைவு வந்த பிறகு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட அந்த குட்டி பையன் எப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பையன் அங்க இல்ல, ஒருவேளை அவனோட அப்பா கூட்டு போயிட்டாரு போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு நியூஸ் வருது. அந்த நேரத்துல கூட தன்னோட உடம்ப பொருட்படுத்தாம அவன் கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த சின்ன பையனோட அப்பா வீட தேடி கண்டுபிடிச்சு போய், உனக்கு இந்த பணம் தானே வேணும், இந்த பணத்தை வச்சுட்டு நீ புள்ளைய கொடு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அந்த வீட்டுக்கு போனதுமே அவனுக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட அந்த பழைய நினைவுகள்லாம் பயங்கரமா வந்து போக, தானும் இந்த மாதிரி தான் சித்திரவதையை அனுபவிச்சது அவன் நினைவுல வந்து போகுது. அப்பதான் ஒரு விஷயமும் தெரிய வருது. அதாவது இவன் சின்ன பையனா ஒருத்தனை பார்த்தது இவனோட பிரம்ம தான். சின்ன வயசுல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்ற பிம்பம் அவன் கண்ணு முன்னாடியே வந்து போயிருக்கு.